வணக்கம் மக்களே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி என்ற தலைப்புல உள்ள பார்ட் 9 வீடியோ பார்க்க போறோம். வருடம் காணுதல் தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி, அசல், வட்டி வீதம், மொத்த தொகை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ல எதை வேணா கொடுத்துட்டு வருடம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா, அந்த மாதிரி மாடல் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள். சரிங்களா, நான் கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான கணக்குகள். ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. சரிங்களா, அந்த ஏரியால இருந்து அடிக்கடி கேள்விகள் வந்துட்டே இருந்திருக்கு. சரி, வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, ஃபார்முலா ரீகேப் முடிச்சு அதுக்கடுத்து கணக்குள்ள போயிடலாம். முதல்ல தனி வட்டிக்கான ஃபார்முலா பார்த்துடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா PNR/100. சரிங்களா, அப்போ SI னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி தெரிஞ்ச விஷயம் தான். P அப்படின்னா அசல் பிரின்சிபல். சரிங்களா, சரி, R னா வட்டி வீதம். சரிங்களா, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. N அப்படிங்கிற இந்த காலம் இந்த ஃபார்முலால எதை குறிக்கு அப்படின்னா வருடத்தை குறிக்கு. சரிங்களா, கொஸ்டின் எந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னா கொஸ்டின்ல வருடம் கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா மாதம் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா நாட்கள் கொடுப்பாங்க. வருடம் டைரக்டா கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இதே ஒருவேளை நாட்களோ மாதங்களோ கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம வருடமாக மாத்திட்டு தான் அதுக்கு அடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா, இதே ஒருவேளை நாட்கள் கொடுத்திருந்தா அதை 300 அதாவது கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடிய நாட்களை 365 டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வருட கணக்காக மாறிடும். சரிங்களா, இதே ஒருவேளை மாதம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடிய மாதத்தை 12 வகுத்துட்டீங்க அப்படின்னா அது வருட கணக்காக மாறும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 16 மாதங்கள்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை நீங்க 12 வகுத்துட்டீங்க அப்படின்னா அது எப்படி ஆயிரும்? வருட கணக்காக மாறிடும். சரிங்களா, சரி இருக்கட்டும். இது முதல் ஃபார்முலா. சரிங்களா, முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஃபார்முலா A = P + SI. சரிங்களா, அப்போ ஏனா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மொத்த தொகை. சரிங்களா, சரி, மொத்த தொகைனா என்னன்னு கேட்டீங்கன்னா அசலும் வட்டியும் சேர்ந்ததுதான் என்னது? மொத்த தொகை. சரிங்களா, அசலும் வட்டியுமா சேர்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க அசல் மற்றும் வட்டியின் தனி வட்டியினுடைய கூடுதல் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மொத்த தொகைன்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாவது பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆனது அமௌண்ட். சரிங்களா, இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம். சரி, இப்ப கணக்குள்ள போயிருவோமா? என்ன கொடுத்திருக்காங்க? வேணா ஜூம் பண்ணிக்கிட்டா ஈஸியா இருக்கும். The principal amount triples itself at 8% per annum over a certain time. Find the number of years. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் ஆண்டுகளில் 3 மடங்காகும் என காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2017 2018 குரூப் 2 தேர்வுல 2019 2022 சொல்லிட்டு வரிசையா கேட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான மாடல். சரிங்களா, சரி, அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத எழுதிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது அப்படின்னு சொல்லிட்டு அசல்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஒரு பிரின்சிபல் இருக்குது, அந்த பிரின்சிபல் என்னன்னா அவங்க கொடுக்கல, அது ஒரு அசல்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அந்த அசலுக்கு வட்டி வீதம் எவ்வளவு போடுறாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% போடுறாங்க. சரிங்களா, அப்படி போடையில ஆண்டுகள்ல இந்த அசல் 3 மடங்காகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எத்தனை ஆண்டுகள்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இங்க நம்மளுக்கு N அதாவது வருடத்தை தான் கண்டுபிடிக்கணும். அந்த எத்தனை ஆண்டுகள்ல அந்த அசல் 3 மடங்காகும் அமௌண்ட்டை குடிக்குது. சரிங்களா, 3 மடங்காக நம்ம கைக்கு வரும். நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த அசல் எத்தனை வருடங்கள்ல நம்மளுக்கு 3 மடங்கா நம்மளுக்கு கையில வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது இங்க அமௌண்ட்டை தான் குறிக்குது. சரிங்களா, இந்த 3P அதாவது 3 மடங்காக நம்ம கையில வரும் அப்படிங்கிறது அமௌண்ட்டை தான் குறிக்கு. சரிங்களா, சரி இருக்கட்டும். அப்போ நம்மளுக்கு இங்க N கண்டுபிடிக்கணும். N கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா வருடம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா SI = PNR/100. சரிங்களா, சரி, இங்க நம்மளுக்கு P அப்படிங்கறத பத்தி பிரச்சனையே இல்லைங்க. ஆனா R தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. சரிங்களா, வட்டி எவ்வளோ, அதாவது தனி வட்டி எவ்வளோ அப்படிங்கிறது தெரியாது. இந்த மாடலை பொறுத்தளவுல மடங்கு தொடர்பான கணக்கு இல்லையா, அதனால பிரின்சிபல் அவங்க கொடுக்கல. பிரின்சிபலை நம்ம கண்டுபிடிச்சா சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இந்த மாடலுக்கு கிடையாது. சரிங்களா, சரி, நம்மளுக்கு R தெரியும், என்ன தான் கண்டுபிடிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது. நல்லா பாருங்க, கொஸ்டின்ல அமௌண்ட்டை பத்தி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அமௌண்ட் என்னவா மாறும்? 3 மடங்காக நம்ம கைக்கு வரணுங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்ப அமௌண்ட் தெரிஞ்சாலே நம்மளுக்கு அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாமா? A = P + SI அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாமா? சரி இருக்கட்டும். இங்க நம்மளுக்கு இந்த ஃபார்முலா பொறுத்தவரையில SI மட்டும் தான் இங்க தேவை. அதனால SI மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு P இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். சரிங்களா, சரி இருக்கட்டும். இங்க A என்னதுங்க? 3P கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அப்ப 3P P இடது பக்கம் வரல -P ஆகும் = SI. சரிங்களா, அப்போ SI = 3P - P 2P. சரிங்களா, அப்ப SI இருக்க இடத்துல 2P சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரி,
2p ஈக்குவல் டு p இன்ட்டு n வருடத்தை தான் கண்டுபிடிக்கணும். இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 8/100 சரிங்களா. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் p காமனாக இருக்கு மல்டிப்ளிகேஷன்ல, அப்ப அதை கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி அப்போ 4 8 25 × 4 100 சரிங்களா. ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் 2 காமனா இருக்கு மல்டிப்ளிகேஷன்ல, அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 1 = n/25 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இப்போ 25 மட்டும் இடது பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ n = 25 வருடம்னு கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் பி தான் சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிருவோமா. என்ன கொடுத்திருக்காங்க, how many years will take certain amount to double at 8% per annum at simple interest. அதாவது ஒரு தொகை ஆண்டிற்கு 8% தனி வட்டி வீதத்தில் அத்தொகையை போல் 2 மடங்கு ஆகிறது எனில் எடுத்துக்கொள்ளும் காலம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. அதாவது என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா, ஒரு தொகை என்ன பண்ணுதான், ஆண்டிற்கு 8% தனி வட்டி வீதத்துல 2 மடங்காக ஆகுதான் சரிங்களா. ஒரு தொகைக்கு வட்டி வீதம் போட்டாங்கனாலே அந்த தொகை என்னவாக இருக்கும், அசலாகத்தான் இருக்கும் சரிங்களா, பிரின்சிபலா தான் இருக்கும் சரிங்களா. சரி இந்த தொகையினுடைய வட்டி வீதம் என்னது 8% மற்றும் என்ன கொடுத்துட்டாங்க, இந்த தொகை 2 மடங்காக மாற, அதாவது அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம கையில என்னவாக மாறி நம்மளுக்கு கிடைக்கும் 2 மடங்காக கிடைக்கும் சரிங்களா. அதாவது வட்டியும் அசலுமாக சேர்ந்து 2 மடங்காக கிடைக்கும் சரிங்களா. அது அமௌண்ட் தான் சரிங்களா. அப்போ 2 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் சரிங்களா, எத்தனை ஆண்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க, SI = PNR/100 சரிங்களா. இதை வச்சுதான் நம்ம வருடத்தை கண்டுபிடிப்போம் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு P அப்படிங்கறத பத்தி பிரச்சனை இல்லை, ஏன்னா இது மடங்கு தொடர்பான கணக்கு. சரி n அதை தான் கண்டுபிடிக்க போறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. அமௌண்ட் கொடுத்திருக்கிறதுனால அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து P + SI சரிங்களா. A = P + SI. அப்போ ஏங்கிறது 2p, p மட்டும் இடது பக்கம் கொண்டு வந்துருங்க. -p = SI. நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி தான் தெரியணும், அதனால தனி வட்டியை மட்டும் ஒரு பக்கம் வச்சிருக்கோம். அப்போ 2p - p எவ்வளவு, p = SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ SI இருக்க இடத்துல அல்லாதையும் p சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சரிங்களா. அப்ப p = p × n தான் கண்டுபிடிக்க போறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் என்ன கொடுத்திருக்காங்க, இங்க 8% கொடுத்திருக்காங்க /100 சரிங்களா. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் மல்டிப்ளிகேஷன்ல p காமனாக இருக்கு. அப்போ p கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 4 8 சரிங்களா. அப்போ 25 × 4 100 சரிங்களா. அப்போ 2/25 மட்டும் இடது பக்கம் கொண்டு போங்க சரிங்களா. அதாவது இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 = n 2/25 இருக்கும். 2/25 மட்டும் இடது பக்கம் கொண்டு போங்க. அப்போ இடது பக்கம் போவேல 25/2 அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழாக மாறும் n சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஆனா கொஸ்டின்ல ஆப்ஷன்ல பாருங்க, இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. அப்போ இதை என்னவாக மாத்தணும், நம்ம கலப்பு பின்னமாக மாத்தணும் சரிங்களா. இப்படி இல்லையே ஆப்ஷன்ல இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, நீங்க கலப்பு பின்னமாக மாத்துங்க, கரெக்டா வரும் சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ 2 12 சரிங்களா. 2 × 12 24, 24 × 1 25 சரிங்களா. அப்போ 12 1/2 நாள் 1 தான், 25/2 நாள் 1 தான் சரிங்களா. அப்போ 12 வருஷம் சரிங்களாங்க. n = 12 வருடம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரிங்களா. சரி ஒருவேளை அந்த பின்னத்தை எனக்கு கலப்பு பின்னமா மாத்துறதுக்கு கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆப்ஷன் வழியாவே போலாம் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுங்க, 2 × 13 26 26 + 1 27/2 இருக்கு, அது தப்பு சரிங்களா. அப்போ சி ஆப்ஷனை பாருங்க, 2 × 10 20 20 × 1 21. அப்போ சியும் கிடையாது, 9 ஆண்டுகளும் கிடையாது. அப்போ 2 × 12 24 24 + 1 25 ஆண்டுகள். ஆப்ஷன் பி தான் சரியான. ஒருவேளை உங்களுக்கு மாத்த முடியல அப்படின்னா ஆப்ஷன் வழியே போங்க சரிங்களா. சரி பார்த்த கணக்கு போயிருவோமா. கடைசி கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க, a sum of money rises 4 times itself at 15% per annum
ஓவர் சர்டைன் டைம் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது 15% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 டீம்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ பி என்ன செய்யலாம், ஒரு பிரின்சிபல் இருக்குது, அதற்கு வட்டி வீதம் எவ்வளவாக இருக்குதா, 15% இருக்குதா. சரிங்களா, சரி இருக்கட்டும். அந்த வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகள்ல, ஆண்டு எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள்ல அந்த அசலானது 4 மடங்காக மாறும் அப்படிங்கறதான் கேள்வி. சரிங்களா, அதாவது இந்த அசலு எத்தனை வருஷத்துல நம்ம கையில 4 மடங்கா கிடைக்கும், வட்டியும் அசலுமாக சேர்ந்து எப்போ 4 மடங்காக நம்ம கையில கிடைக்கும் அப்படிங்கறதுதான் கேள்வி. சரிங்களா, சரி SI equal to PNR by 100 இதை வச்சுதான் நம்ம n கண்டுபிடிக்க போறோம். SI தெரியாது, அப்போ A equal to P plus SI அப்படிங்கிற ஃபார்முலாவை வச்சு SI கண்டுபிடிக்க போறோம். எதனால, A கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். சரிங்களா, அப்போ அமௌண்ட்டுக்கு பதிலாக 4P போட்டுக்கலாம். ஈக்குவல் டு P இருக்கு, அந்த P மட்டும் இடது பக்கம் கொண்டு போங்க. அப்போ -P equal to SI அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். சரிங்களா, எதனால இங்க SI நம்மளுக்கு தேவை, அதனாலதான் SI மட்டும் ஒரு பக்கம் வச்சிருக்கோம். சரிங்களா, சரி இருக்கட்டும். 4P - P இங்க 3P equal to SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் equal to 3P கிடைச்சிருக்கு. அப்போ இந்த SI இருக்க இடத்துல 3P போட்டுக்கலாம். equal to P into n தான் கண்டுபிடிக்க போறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க 15/100. சரிங்களா, சரி இருக்கட்டும். 3 × 5 15, 2 5 10, அப்போ ஒரு சைவரை அப்படி போட்டுக்கலாம். ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் P காமனாக இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல அதை கேன்சல் பண்ணிக்கலாம். 3 காமனாக இருக்கு, அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 1 = n/20 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ கடைசியா n = 20 வருடம் ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் ஏதாவது திருத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.